ஹலோ, ஹாய், வணக்கம் மக்களே. பிப்ரவரி 5, 2026 அன்றிலிருந்து இந்தியாவில் பெரிய சர்ச்சை ஒன்று போயிட்டு இருக்கு. அது இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீல பத்தினது. அத பத்தியும், அதைத் தொடர்ந்து பிஜேபி கவர்மெண்ட், மத்தியில் ஆளும் பாஜக கவர்மெண்ட் வந்து பல டிராமாக்களை பார்லிமெண்டில் அரங்கேற்றினார்கள். அதை பற்றியும் பார்ப்போம். இந்த புதிய ஒப்பந்தத்தின் மூலமா ட்ரம்ப் அவர்கள் புதிய வரி விகிதத்தை இந்தியாவின் மேல் திணித்திருக்கிறார். இந்த புதிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவிலிருந்து எந்த பொருட்கள் அமெரிக்காவுக்கு சென்றாலும் அவைகளுக்கு 18% மினிமம், அதாவது குறைந்தபட்சம் வரி விகிதம் விதிக்கப்படுவதாகவும், அதே நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து எந்த பொருள் இந்தியாவுக்கு வந்தாலும் 0%, அதாவது 0% டாக்ஸ் விதிப்பதாகவும் இந்த புதிய ஒப்பந்தம் சொல்கிறது. அதில் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு என்னென்ன பொருட்கள் வரலாம் என்றால், எந்த பொருள் வேணாலும் வரலாம். விவசாய பொருட்கள் உட்பட. விவசாய பொருட்களில் பால், நெய், வெண்ணெய், சீஸ் உள்பட எந்த விவசாய பொருட்களாக இருந்தாலும், சோளம், கோதுமை எதுவாக இருந்தாலும் அங்கிருந்து வரலாம். அவைகளுக்கு இறக்குமதி வரி 0. அதே போல நெசவு பொருட்கள், அதாவது டெக்ஸ்டைல் சம்பந்தமான எந்த பொருட்களாக இருந்தாலும், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல உற்பத்தியாகி வரும் எந்த மிஷினரியாக இருந்தாலும், ஸ்பேர் பார்ட்ஸாக இருந்தாலும், டெக்னாலஜிக்கல் பொருட்கள் எதுவாக இருந்தாலும், அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு வரும் ப்ராடக்ட்ஸ் அத்தனைக்கும் 0% டாக்ஸ் தான், அதாவது இறக்குமதி வரி தான் இந்தியா போடுமாமா. இதுதான் அந்த ட்ரேட் டீல். இது இந்தியர்களுக்கு முற்றிலுமாக ஒரு அகேன்ஸ்டான ஒரு எதிர்வினை ஆற்றும் ஒரு ட்ரேட் ஒப்பந்தம் இது. அமெரிக்காவில் இருந்து எந்த ப்ராடக்ட் வேணா இந்தியாவுக்கு 0% டாக்ஸ்ல இறக்குமதி பண்ணலாம் அப்படின்னாக்கா, அப்போ இங்க இருக்கிற உற்பத்தியாளர்கள் என்ன பண்ணுவாங்க? விவசாயிகள் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை யார்கிட்ட விற்பாங்க? அமெரிக்காவில் இருந்து வரும் சோயாபீனுக்கும் சோளம் தான் இங்க விற்பனை ஆகும் அப்படின்னா, இங்க இருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி உற்பத்தியாளர்கள், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல்ஸ்ல நெசவாளர்கள் அவங்களுடைய பொருட்களை எப்படி விற்பாங்க? எல்லாமே இங்க 0% டாக்ஸுக்கு இந்தியாக்குள்ள வரும் என்றால், அதே மாதிரி எம்எஸ்எம்இஸ், நம்ம நாட்டுல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எம்எஸ்எம்இஸ் தான். அப்ப அவங்க எல்லாம் எப்படி அவங்களோட ப்ராடக்ட்ஸை விற்கிறதுக்கான மார்க்கெட் எப்படி இந்தியால எத்தனை பேர் வாங்குவார்கள்? அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணி போக மாட்டாங்களா மக்கள்? அப்ப இங்க இருக்கிறவங்களுடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம் என்ன? அதாவது தொழிலதிபர்களுடைய வாழ்வாதாரம் என்ன? விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் என்ன? இது பெரிய கேள்விக்குறியாக்கி வச்சிருக்காரு இந்த நம்முடைய பிரதமர் மோடி. ஏன்னா இவருடைய பெயர் எப்ஸ்டீன் ஃபைல்ல இருக்கிறது. எப்ஸ்டீன் ஃபைல் என்பது ஒரு பெரிய காமக்கொடூரனுடைய சில சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை ரிவீல் பண்ற ஒரு ஃபைல். சீக்ரெட்டுகளை வைத்திருக்கும் ஒரு கோப்பு. ஒரு கோப்பு இல்ல, அது அந்த கோப்புகளின் பக்கம் 1,80,000 பக்கங்கள் இருக்குதாமா. அவ்வளவு சீக்ரெட்ஸ் இருக்குதாமா. அதுல நிறைய அதிபர்கள், நாட்டின் அதிபர்கள், பெரும் பணக்காரர்கள்லாம் அதுல மாட்டியிருக்காங்க. அதுல மோடியோடைய பேர் இருக்கு. ஒரு இமெயில்ல அவருடைய பேர் இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப சமீபத்துல சர்ச்சைகள் மன்னன் ட்ரம்ப் மோடி லவ்ஸ் மீ, அவருடைய பொலிட்டிக்கல் கரியரை நான் எண்ட் பண்ண விரும்பல, அதாவது முடிக்க விரும்பல அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்காரு. ஏன் சொன்னாருன்னு தெரியல. Modi is a great man. That he loves Trump. Now, I don't know if the word love, I don't want you to take that any different. I don't want to destroy his political career, okay? அதற்கு தகுந்தாற் போல பிஜேபி கட்சியிலேயே இருக்கிற சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் சென்ற வருடம் நவம்பர் இறுதியில் ஒரு சர்ச்சையான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். மோடி அவர்கள் யுஎஸ்ஆல பிளாக்மெயில் பண்றத தடுக்க முடியாது. அவர் சில விஷயங்கள்ல தவறான விஷயங்கள் செல்வதற்கு உதவியவர் ஹர்தீப் பூரி அப்படிங்கிறவர் அப்படின்னு பதிவிட்டிருக்கிறார். இதை பற்றி காரசாரமான விவாதம் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முன்வைத்தார் பார்லிமெண்ட்ல. ஏன் இந்த மாதிரி ஒரு ட்ரேட் டீலை நீங்க போடுறீங்க? இது இந்தியர்களுக்கு, ஃபார்மர்ஸ்க்கும், இங்க இருக்கிற மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரை பேச விடாமல் பார்லிமெண்ட்ல தடுத்து, அதுக்கு இந்த மோடியோடைய பேர் கெடாமல் இருப்பதற்கு ஏதாவது நாடகம் ஆடணும்னு சொல்லிட்டு அடுத்த நாடகத்தை அரங்கேற்றியது பிஜேபி. இதற்கிடையில ட்ரம்ப் இன்னொரு அறிவிப்பையும் வெளியிட்டார். அது என்னவென்றால்,
இந்தியா இனிமே அமெரிக்கா கிட்ட இருந்து தான் வந்து க்ரூட் ஆயில் வாங்கும். ரஷ்யாவுடன் வாங்குற க்ரூட் ஆயில நிறுத்திக் கொள்ளும் அப்படின்னு. அதை பற்றி பத்திரிகையாளர்கள் வந்து பியூஷ் கோயல், அவர்தான் காமர்ஸ் மினிஸ்டர். ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள்ட்டயும் பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுத்தப்போ, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, பியூஷ் கோயல் வந்து ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் கிட்ட கேளுங்கன்றாரு. ஜெய்சங்கர் வந்து பியூஷ் கோயல் தான் வந்து காமர்ஸ் மினிஸ்டர், அவர்ட்ட கேளுங்கன்றாரு. Piyush sir, has India agreed not to import Russian oil as mentioned in Trump executive order? इसकी जानकारी आपको दे पाएंगे. It's hard for me to say because I think the Commerce Minister would know that better because he is the person who's actually engaged. என்னடா நம்மளுடைய தலைவரோட பேர் ரிப்பேர் ஆயிருச்சே, இதை எப்படியாவது மறக்கடிக்கணும் மக்கள் மனசுல இருந்து அப்படின்னு பல நாடகங்கள்ல பிஜேபி போட ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு நாடகம் தான் சார்வர்கருக்கு வந்து பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு. அந்த இதுவும் சரியா வரல. ஏன்னா எதிர்க்கட்சிங்க பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சதுனால அதையும் பண்ண முடியல. ஒரு கட்டத்துல எதிர்க்கட்சிங்க வந்து, அதாவது காங்கிரஸ் உட்பட பிஜேபியோட எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய எம்பிஸ் எல்லாம் பிப்ரவரி 5ஆம் தேதி அந்த பெண் எம்பிஸ் எல்லாம் வந்து பார்லிமெண்ட்ல மோடியை எதிர்த்து அவருக்கு வந்து பேனர் காமிச்சு, நீங்க வந்து எங்களுடைய கட்சி தலைவர், எதிர்க்கட்சி தலைவரை பேசவே அனுமதிக்க மாட்டீங்க பார்லிமெண்ட்ல. அவர் இந்த ட்ரேட் டீல் பத்தி நிறைய கேள்விகள் கேட்கிறாரு. ஆனா நீங்க அனுமதியே கொடுக்க மாட்டீங்க. இதற்கு நீங்க பதில் சொல்லணும்னு ஒரு சின்ன ஒரு இது பண்றாங்க. இதனால் பிஜேபி என்ன பண்றாங்கன்னா, இதுல ஒரு டிராமா கிரியேட் பண்றாங்க. அது என்னன்னா, இந்த பெண் எம்பிக்கள்லாம் வந்து மோடி அவர்களை வந்து தாக்குவதற்கு வந்தார்கள். அவர்களிடமிருந்து மோடியை காப்பாற்றினோம் அப்படின்னு ஓம் பிர்லா, அதாவது ஸ்பீக்கர், லோக்சபாவோட ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்றாருன்னா, இவர்கள் இந்த மாதிரி மோடி அவர்களை பிஎம் தாக்க போறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுனால பிஎம் நான் இங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே. அதனால அவர் வரல. அவரை நான் காப்பாற்றி விட்டேன். அந்த ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சதுக்கு பிஎம்க்கு நன்றி அப்படின்னு ஓம் பிர்லா சொல்றாரு. இது ஒரு பெரிய சர்ச்சையாயிருச்சு. जवाब देना था तो मेरे पास पुख्ता ऐसी जानकारी आई कि कांग्रेस पार्टी के कई सदस्य माननीय प्रधानमंत्री जी के आसन पर पहुंचकर कोई भी अप्रत्याशित घटना कर सकते थे। ये दृश्य मैंने सदन में देखा भी सही। अगर ये घटना हो जाती तो ये अत्यंत अप्रिय दृश्य देश के लोकतांत्रिक परंपराओं को तार कर देता। इसको टालने के लिए मैंने माननीय प्रधानमंत्री से आग्रह किया कि उन्हें सदन में नहीं आना चाहिए. இந்த சந்தானா இதுல சொல்ற மாதிரி, இல்லையா சார் இதுக்கு ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி பிஜேபியோட டிராமாக்கு எண்டே இல்லைங்க. அதே போல இந்த பார்லிமெண்ட்ல நடந்த விஷயத்தை வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய இதுவாக எல்லா வட இந்திய ஊடகங்களும் எடுத்து ஆர்கியுமெண்ட் பண்றாங்க. அதுல வந்து ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, எதிர்க்கட்சி எம்பிக்கள், பெண் எம்பிக்களிடம் ஆயுதங்கள் இல்லை, ஆனால் அவர்களிடம் பற்களும் நகங்களும் இருக்கின்றன. அந்த பற்களின் மூலமாக அவர்கள் பிரதமரை கடித்து வைக்க இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. By the members of the opposition, they have contempt. So there is a great scope that those lady MPs who have come there, although they don't have any weapons, there is a chance that they can go bite the Prime Minister also. I mean, bite the Prime Minister? Yeah. I mean, Deepak Reddy bite the Prime Minister? I mean, they don't have any weapons, so at least they have the teeth. அவர்கள் எம்பி வந்து எதிர்ப்பு தெரிவித்து, நாங்கள் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்காததால் பேனர் ஏந்தி கொண்டு பேசாமல் தான் இருந்தோம், நாங்கள் எந்த அசம்பாவிதமும் ஏற்படுத்தவில்லை அப்படின்னு வீடியோ எவிடன்ஸ் போட்டிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து காங்கிரஸ் எம்பிக்கள் ஓம் பிர்லா ஸ்பீக்கர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் எழுதி சைன் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. சில பேர் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா, மோடியோடைய இந்த ட்ரேட் டீல் அக்ரிமெண்ட் வந்து நம்மளுடைய இந்திய நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறது என்று. வணக்கம்.